கொஞ்சம் சாப்பிடுறா. புள்ள தச்சிக்காரி வெறும் வயிற்றோட இருக்க கூடாது கண்ணு. குழந்தைக்கு ஆவாதுமா, கொஞ்சம் சாப்பிடு. குழந்தை வேணாம், சாப்பாடு வேணாம் போ. நீ அழாதப்பா. இந்த மோரையாவது குடிச்சிட்டு படுத்துக்கமா. எனக்கு வேணாம் சொல்றல. எனக்கு பெத்தவல்ல, ராசாத்தி இல்ல, கொஞ்சம் குடிடா. அத்தை வாங்க தம்பி. பேச்சு சந்தோஷமா இருக்கா? பாருங்க, இதெல்லாம் எடுத்து அவனை சாப்பிட சொல்லுங்க. அப்பதான் குழந்தை என்ன மாதிரி குழுகுழுன்னு பறக்கும். இது மாங்காய், இது குங்குமப்பூ. நம்ம பையன் நல்ல சிவப்பா வளர்ந்து பாருங்க. அப்புறம் இது ஜிலேபி, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு லாலா கடை அல்வா வாங்கியிருக்கேன். அப்புறம் அத்தை இத பாருங்க, ஸ்பெஷல் கொலுசு 500 ரூபாய். இத அவளை போட்டுக்க சொல்லுங்களேன். ஏன் எல்லாரும் சேர்ந்து சாகடிக்க பாக்குறீங்க? இதெல்லாம் இல்லன்னு உங்ககிட்ட அழுவேனா? அப்படிலாம் இல்ல பேச்சு. மாசமான பொண்ணுகளுக்கு அவங்க விருப்பப்பட்ட பொருளை கொடுத்தா சுகப்பிரசவம் ஆகும்னு ஆத்தா தான் சொல்லுச்சு. அதான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தியாக்கோ. நீ தொட்டதுனால தானே நான் இன்னைக்கு பட்டுக்கிட்டு முழிக்கிறேன். அதை இதை வாங்கி கொடுத்து என்ன திருப்பி கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன். நான் அரளி விதை அரைச்சு குடிச்சிட்டு சாப்பிட்டு போய் சேர்ந்துருவேன். இந்த நேரத்தில் அவளை எதுவும் சொல்லாதீங்க. ஏதோ புள்ள தாச்சி பொண்ணு விவரம் தெரியாம பேசிட்டா. அவளை எங்கேயும் வெளியே போகாம வீட்டுல இருக்க சொல்லுங்க. அங்கிட்டு இங்கிட்டு குதிக்காம பாத்துங்க. ஏன்னா குழந்தைக்கு ஆகாது பாருங்க. ஏண்டா இத சாப்பிட்டா நெசமாவே குழந்தை கரைஞ்சு போயிருமா? நானே கரைஞ்சிருவேன் எங்க ஆத்தா சொல்லிச்சு. உன் வவுத்துல இருக்க குழந்தை இத்தனோண்டு, தைரியமா பப்பாளிய சாப்பிடு. உன் வவுத்துல இருக்க குழந்தை கரைஞ்சிரும். சாப்பிடு பேச்சு, தைரியமா சாப்பிடு பேச்சு. நாங்க இல்ல நிற்கும்ல, யாருக்கும் தெரியாம ஊருக்கு ஒதுக்குப்புறமா உட்காந்து பப்பாளியா திங்க பாக்குறீங்க. கொண்டாமா, அப்படியே சாப்பிட்டா வாய் பொத்து போகும்டா. தீவி சாப்பிடணும். ஏண்டா இதுல என்ன சத்து இருக்குன்னு யாருக்காவது தெரியுமாடா? கண்ணு நல்லா தெரியும், காது நல்லா கேட்கும். வயிற்றுல இருக்கிற புழு பூச்சி எல்லாம் செத்து போயிடும். ஓ, இதுல அவ்வளவு விஷயம் இருக்கா? அப்ப நீ சாப்பிடுமா. நிறுத்தியா? ஏய், அப்பி போட வேண்டி. உனக்கு வேணா வேற பழம் வாங்கி தர்றேன். புள்ள சாப்பிடுறத தடுக்காத. நீ சாப்பிடுமா. உனக்கு அறிவு இருக்காயா? பட்டாளத்துல இருந்து அப்படி முட்டாத்தனமா இருக்கிய. என்ன சொல்ற? பப்பாளி தின்னா வயிற்றுல இருக்கிற பிள்ளை குறைஞ்சிருமையா? மாசமா இருக்கிற பொண்ணுங்க மாங்காய் திங்கலாம், புளியங்காய் திங்கலாம், சாம்பா திங்கலாம், பப்பாளி திங்க கூடாதுயா. என் வீட்டுல இருந்தா இப்படி எல்லாம் செய்வியா? வா உங்க ஆத்தா கிட்ட பேசிக்கிறேன். அது எப்படிங்க? கண்ணு நல்லா தெரியுங்களா? காது நல்லா கேக்குங்களா? வயித்துல இருக்கிற புழு பூச்சி எல்லாம் செத்து போயிடுங்களா? ஆமாங்க. அடி உங்க அரை ட்ரவுசருக்கு பிறந்தவங்களா? இருங்கடா டேய், இல்லங்கடா டேய். ஒப்பங்கோத்தால எல்லாம் தூக்கி போட்டு மிச்சு போடுங்க. இல்லங்கடா டேய். அண்ணாச்சே பப்பாளே. ஏய், எங்க என்ன இருக்கா சொல்லு. அண்ணாச்சே பப்பாளே. என்னடா நொண்ணாச்சு பப்பாளி? வண்டி எல்லாம் ஊருக்குள்ள ஒரு பையில பப்பாளி பழம் வைக்க கூடாது, ஒரு வீட்டுல பப்பாளி மரம் வைக்க கூடாது. அப்படி வச்சுக்கிட்டா சுட்டு போடுவா. சுட்டு என்ன சிதப்பு சாப்பிட்டீங்களா? போயிடுறா. இல்ல சாப்பிடல, அந்த பப்பாளி பழத்தையே சாப்பிடுங்க. நீங்க நீயுமாடா பப்பாளி பழம்? எந்த சாமி, ஊருக்குள்ள ஒரு பெரிய மனுஷனு கூட காணா. எல்லாரும் எங்க போயிருக்காங்க? நம்ம ஒரு ஆஸ்பத்திரி புதுசா ஒரு டாக்டர் அம்மா வந்திருக்காங்க. எல்லாம் உங்களை பார்க்க போயிருப்பாங்க. ஆமா, டாக்டர் அம்மாவுக்கு என்ன வயசு இருக்கும்? என்ன ஒரு 20-25 வயசு இருக்கும். அது ஏன் நீ கேக்குற? உன் வேலையை பாரியா. சாப்பாட கொண்டு வாத்தா. அட பாவி மனுஷா, சாப்பாட கொண்டு வர சொல்லிட்டு எங்க போயிட்டாரு? பெரியவர்களே, தாய்மார்களே, நம்ம ஊர் மக்களே, ரொம்ப நாளா மருத்துவ வசதியே இல்லாம இருந்த நம்ம கிராமத்துக்கு அரசாங்கத்துல இருந்து ஒரு டாக்டர் அனுப்பிச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் அவங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு பஞ்சாயத்து போர்டு சார்பா நான் கேட்டுக்கிறேன். ஐயா ராசையா, என் பொண்ணான கண்ணெல்லாம் எரியுது ஐயா. டாக்டர் காட்டியா? வராங்க, வந்துகிட்டே இருக்காங்க. நான் தான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற கம்பவுண்டர். டாக்டர் அம்மாவுக்கு வலக்கை அந்த இடக்கை. உட்கார்றா உலக்க. ராசையா,
கண்ணெல்லாம் எரியுதையா. அம்மாவா காட்டியா. என்னய்யா எங்க அம்மாவை பார்த்தா சினிமாவில் வர சிலுக்கு மாதிரி இல்ல. சிலுக்கும் இல்ல கிழக்கும் இல்ல. அங்க போய் குலுக்கியா உண்டியல டென்ஷன் பண்றீங்களா பார்க்க விடாம. டாக்டர் அம்மா என்ன பண்றாங்க? சாமி கும்பிடுறாங்க. கும்பிடட்டு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மேரி. என் பேரு மாறிங்க. என் பேர் ரங்கசாமிங்க. என் பேரு சுப்பிரமணியங்க. நான் இந்த ஊருக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். எஸ்பெஷலி இந்த மலைகள், பசுமையான வயல்கள், அமைதியான சூழ்நிலை, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் விட உங்க இன்னசென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரியலி ஐ லைக் இட் வெரி மச். ஏழை பணக்காரன், ஜாதி, மதம் இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். எம்மதமும் சம்மதம்னு நினைக்கிறவனா தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்னு ஜீசஸ் சொன்னாரு. அது மாதிரி உங்களுக்கு ஒரு குறைன்னா அது பகலா இருந்தாலும் சரி, ராத்திரியா இருந்தாலும் சரி, நீங்க எப்பவும் வந்து என்ன சந்திக்கலாம். என் வீட்டு கதவு உங்களுக்காக எப்பவும் திறந்தே இருக்கும். அதனால உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுப்பீங்களா? நம்ம நோய் தீர்க்க வந்த டாக்டர் அம்மா வாழ்க. டாக்டர் அம்மா வாழ்க. டாக்டர் அம்மா. உங்க வாழ்த்துக்களுக்கு நன்றி. வணக்கம். வாடா புலிப்பாண்டி, என்ன இந்த பக்கம்? அண்ணன் இருக்காரான்னு பார்த்து போலான்னு வந்தேன். என்ன துப்பாக்கி தொடச்சிட்டு இருக்கீங்க? இத தொடறதுக்கெல்லாம் ஒரு விவஸ்தை வேணும். இதுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்டரி இருக்குடா. என்ன நாய் பல்ல கட்டிட்டு திர அத்திரடா. சித்தப்பு, என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க. இந்த பல்ல பத்தி மட்டும் பேசாதீங்க. இதுக்கு ஒரு வரலாறே இருக்கு. ஆமாதாயில ஒரு பெரிய அலெக்சாண்டர். இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு. என்னடா வரலாறு? இந்த வரலாறு கேட்டா உங்களுக்கு புல்லரிச்சிரும். புல்லரிக்கிறது பல்லரிக்கிறதெல்லாம் அப்புறம் பாப்போம். சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஷ்பேக் ஆரம்பமா? ஆமா. நம்ம ஊர் கரும்பு காட்டுக்குள்ள ஒரு ஒண்டி புலி சுத்திட்டு இருந்துச்சு. அது ஆட்ட அடிக்கிறதும் மாட்ட அடிக்கிறதும் அட்டாசம் பொறுக்க முடியல. இந்த ஊர்ல எவனுக்குமே துணிச்சல் வரல. எங்க அப்பாவுக்கு துணிச்சல் வந்தது. துப்பாக்கி எடுத்தாரு, சல்லுன்னு போனாரு. கூட எங்க ஆத்தா போச்சு. ஏன் கொப்பனுக்கு சுட தெரியாதா? அது இல்ல சித்தப்பு, பாவம். என்ன நான் கேட்க கூடாது கேட்டேன், நீ அழுகிற. நீ எங்க ஆத்தா நிறமாச கற்பிணி. வகுத்துக்குள்ள நான் இருந்தேனா எங்க ஆத்தா தலை மேல பானை இருந்துச்சு. எதுக்கு? புளிய சுட்டாத பாறைக்குள்ள போடுறதுக்கு. வேட்டை பாம்பு தண்ணி வைக்கும்ல, அதுக்குதான். இந்த இடம் தான் தெரியலிங்கான இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட்? புலி சத்தம். நீதான் கோத்தா வயித்து கூட்டிருந்தியா, உனக்கு எப்படி சத்தம் கேட்டது? எங்க ஆத்தா சொல்லிச்சுல. கோத்தா ஒண்ணு விடாம சொல்லிட்டாளா? புலி பக்கத்துல வந்துச்சு. எங்க அப்பா புலிய பாக்குறாரு, துப்பாக்கியும் பாக்குறாரு, எங்க ஆத்தாவையும் பாக்குறாரு. எந்த பக்கம் ஓடலான்னா? இல்ல, இதுல இருந்து தோட்டா வெளியே வரல. எங்க அப்பா புலிய சுட்டுட்டாரு. புலி சுருண்டு விழுந்துருச்சு. சத்தம். புலி குட்டி போட்டுருச்சா? இல்ல, நான் பிறந்துட்டேன். நீ அந்த இடத்துல பிறந்துட்டியா? ஆமா. ஆனா எங்க அப்பாவும் எங்க ஆத்தாவும் என்ன பார்க்க மாட்டேன்னு ஓடி போயிட்டாங்க. இப்படி பேய் மாதிரி பிறந்தா எந்த தாய் தகப்பன் தான் உன்னை பாப்பாங்க? அதான் அன்னைக்கே ஓடிட்டாங்க. அதுல சித்தப்பு, ஒரே கூடி நின்னு அதிசயமா என்ன வேடிக்கை பார்த்தாங்க. பின்ன பார்க்க மாட்டாங்க? இப்படி ஒரு சனியம் பிறந்துருச்சே, இது எப்படி சாகடிக்கலாம்னு பாத்துருப்பாங்க. இந்த இடத்துலதான் புலிக்கும் எனக்கு சென்டிமெண்ட் வந்துச்சு. புலி எனக்கு பால் கொடுத்துச்சு. அன்னையில இருந்து எனக்கு புலிப்பாண்டின்னு பேரு. ஆமா, இவர் பெரிய ஐயப்ப சாமி. புலி வந்து மண்டி போட்டு இவருக்கு பால் கொடுத்தது. டேய் படுவா, இந்த பல்ல அத்தறிஞ்சிட்டு நாய் பல்ல கட்டிக்கிட்டு நாளையில இருந்து நீ நாய் பாண்டின்னு பேரை மாத்தி வச்சுட்டு அலையற. இவ்வளவு வீரமா பேசுறீங்களா? புலி வந்தா சுடுவீங்களா? காட்டுறா புலிய. 10 அடி தூரத்துல புலி இருந்தாலும் சரி, பக்கத்துல வந்தாலும் சரி, இப்படியே மண்டை செதற அளவுக்கு சொல்றேன். ஒரு நாளைக்கு புலி வரதான் போகுது. அப்ப உங்க வீரத்தை காட்டுங்க. உங்க பேர் என்ன? ராசையாங்க. நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? SSLC ஃபெயிலுங்க. டாக்டர் அம்மா வணக்கம். ராசியா நல்லா இருக்கியா? டாக்டர் அம்மா. வாங்க போலாம். வாங்க. டாக்டர் அம்மா கும்பிடுறேங்க. ராசையா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். கொட்டிடும் கிழவன் ஃபீலிங். சாரி டாக்டர் அம்மா. இட்ஸ் ஆல் ரைட். துடிக்குது புஜம், செய்யப்பது நிஜம். அப்புறம் ராசியா, உங்க ஊர் பஞ்சாயத்து போர்டுல சொல்லி சாக்கடைக்கு மருந்து தெளிக்க சொல்லுங்க. யா மேடம்.
அப்புறம் கண்ட இடத்துல குப்பையை கொட்டாம அதுக்குன்னு ஒரு குப்பை தொட்டியை வைக்க சொல்லுங்க. யா மேடம். முக்கியமா ஜனங்க யூஸ் பண்ற வாட்டர்ல குளோரின் பவுடர் போட சொல்லுங்க. ஏன்னா மஞ்சக்காமல் அதிகமா பரவுது. எனக்கு வவுத்து வேற புரட்டி எடுக்குது. நீங்க தண்டம் ஏன்டா தப்பு ஐடியா கொடுத்து. இங்க ஸ்கூல் எங்க இருக்கு? தெக்கால சவுத். அங்க சத்துணவு சுத்தமா போடுறாங்களான்னு செக் பண்ண சொல்லுங்க. ஓ பிரமாமா போடுறாங்க மேடம். சத்துணவு சாப்பாடு என்ன அடேங்கப்பா சூப்பர் சாப்பாடு. நானும் அப்பப்ப உட்கார்ந்துக்கிறேன். பள்ளிக்கூடத்துக்கு முன்னால ஈமாக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாம் வைக்காம பாத்துக்குங்க. எஸ் மேடம். நெக்ஸ்ட் வீக் தடுப்பூசி போட போறதா ஊர்ல தண்டோர அடிச்சு சொல்லுங்க. எஸ் மேடம். என்ன நான் சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போடுறீங்க? எஸ் 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 ஆமா மேடம். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ். ஆமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? யா. எத்தனை குழந்தைங்க? 3. வைஃப் கேரிங் 3 மாசம். ஓஹோ. அப்போ உங்க வைஃபோட தலைப்பிரசவத்தை நான் தான் பாப்பேன். ஓகே? ஓ எஸ். டைம் கிடைக்கும் போது அவங்கள செக்கப்க்கு கூட்டிட்டு வாங்க. அவ எங்க வர போறா? அவ குழந்தை பெத்துக்கிறதுக்கே பயப்படுறா. பொதுவா எல்லா பொண்ணுக்கும் ஏற்படுற பயம் தானே. தலைப்பிரசவங்கிறது ஒரு பொண்ணுக்கு மறுபிறவி மாதிரி. ஐயோ நீங்க அவகிட்ட சொல்லிடாதீங்க, அப்புறம் வராமே போயிட போறா. கேட்டிய பேச்சு புதுசா வந்த டாக்டர் குழந்தை பத்திக்கிட்டா செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? நீ பயப்படாத பேச்சு, நாங்கல்ல. கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். எப்படிடா? அடி பாவி மகளே, என்ன காரியம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க? ஏடி, ஒண்ணும் தெரியாதவன் ஊட்டி ஊட்டி வளர்த்ததுக்கு கொஞ்ச நேரத்துல சந்தி சிரிக்க வைக்க பாத்துட்டியடி சண்டாளி. நாங்க என்னடான்னா வம்சம் தலைச்சு வாரிசு உருவாகணும் பயத்திலே வாயில அடிச்சுட்டு தெரியுறோம். அவ குழந்தை இல்லைன்னு பால மரத்தையும் அரச மரத்தையும் சுத்திட்டு அலையிற அழுக. திருட்டுத்தனமா உண்டானவ கூட குழந்தைய பெத்து குப்பை தொட்டில போட்டு தாண்டி போற அழுக. ஆனா நீ உண்டானதை கலைச்சிடணும் எள்ளுஞ்சினிய அரைச்சு திக்க பாக்குறேடி பாவி. நீ கருவான அன்னைக்கே நான் உன்னை அழிச்சிருந்தேன்னா இந்த கன்றாவியெல்லாம் நான் பார்த்திருப்பேனா? இதெல்லாம் பாக்குறதுக்கா ஆண்டவன் என்ன உசுரோட வச்சிருக்கான். வேண்டாத்தா வேண்டாம். இனிமே இந்த கொடுமையை பாத்துக்கிட்டே என்னால சும்மா இருக்க முடியாது. நீ இங்க இருந்தா தானே இதெல்லாம் செய்வ. நான் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துறேன். அப்பதான் எனக்கு நிம்மதி. உன் மனசுல நீ என்னமா நினைச்சிருக்க? அன்னைக்கு பசங்களோட சேர்ந்து பப்பாளி பழம் தின்ன, அதை நாங்க விளையாட்டு நினைச்சோம். ஆனா இன்னைக்கு குழந்தை கரைக்கிறதுக்கு எள்ளுஞ்சி தின்னதை பார்த்தா அன்னைக்கே நீ வினைமா தான் செய்திருக்கேன்னு இன்னைக்கு எங்களுக்கு படுது. எங்க மான மரியாதை எல்லாம் போச்சு. இந்த பாருமா, கடைசி காலத்துல கொல்லி போடுறதுக்கு தான் எங்க அண்ணன் மகனை நாங்க வளர்த்துட்டு இருக்கோம். நீ என்னடா ஏடா கூடமா நடந்துட்டு இருக்கிய? அவ சின்ன பிள்ளை, ஏதோ விவரம் இல்லாம செஞ்சுட்டா. இனிமே அப்படி எல்லாம் செய்ய மாட்டா. பக்காலத்து வாங்க வந்துட்டீங்களா இந்த சக்களத்துக்கு? விவரம் தெரியாம வயித்துல இருக்க குழந்தை கொல்ல துணிஞ்சிருக்கா? இத பாருங்க தம்பி, கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டு இனிமே உங்க பாடு உங்க பொண்டாட்டி பாடு. இனிமே நீ இத குடிச்சிட்ட அத குடிச்சிட்ட நீ என் காது கெட்டுச்சு, அப்புறம் என் பணத்தை தான் பாப்பேன். வரேன் வரேன் தம்பி. பேச்சுமா, சின்ன வயசுல உன்னை அப்பா இல்லாத பொண்ணுன்னு பசங்க எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அவனுங்களால நான் தான் அடிச்சேன். இன்னைக்கு நான் அப்பாகிறது பிடிக்காம என் நெஞ்சிலே அடிச்சிட்டேம்மா. இந்த பாருமா, இந்த வீட்டுல தொட்டில் கயிறு கட்டணுங்கிறதுக்காக தான் உன் கழுத்துல நான் தாலி கயிறை கட்டினேன். அன்னைக்கு தாலியத்தான் இருப்பேன். இன்னைக்கு கருவிலே தொப்புள் கொடி யாருக்க பாத்துட்டிய? இந்த பாரு பேச்சு, நீ எதை நினைச்சு குழந்தைய பெத்துக்கிறதுக்கு பயப்படுறேன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு குழந்தை வேணும். தயவு செய்து நம்ம குழந்தை கொள்ளலாம்.
குத்துங்க குத்துங்க. போட்டாச்சு போங்க. போட்டீங்களா? நீங்க வச்சதும் தெரியல, எடுத்ததும் தெரியல. அப்படியே இந்த கையில ஒரு குத்து குத்துங்களா? கம்பவுண்டர் பெருசு வாங்க போலாம். வாங்க சொன்னா கேளுங்க. வாங்க இருங்க, உங்களை பாத்து வாங்க. இருங்க டாக்டர்மா, உங்களை பாத்து போறேன். டாக்டர்மா, உங்க இஷ்டம், எங்க வேணாலும் குத்துங்க. காந்தி, இந்த மருந்தெல்லாம் எடுத்து உள்ள வைப்பா. சரிண்ணே. பாண்டியா, ராசையா வந்துட்டான். டாக்டர் அம்மா இனிமே நம்மளை சரியாவே கவனிக்க மாட்டாங்க. மாறி, அதுக்கேயா நீ நம்பியார் மாதிரி ஆயிட்ட? நாளையில இருந்து நீயும் சைக்கிள்ல வா, பேண்ட் போட்டுக்க, அப்புறம் பாப்போம். ட்ரை பண்ணி பாக்குறேன். ஓய், என்ன ஆடிட்டு இருக்க? ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லதான இருந்த டாக்டர், அந்த மாட்டு ஊசி எடுங்க. ஒண்ணு இல்லையெல்லாம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான். டாக்டர், நீங்க கேட்ட மருந்தெல்லாம் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வந்துச்சு. அத நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், சரியா இருக்கான்னு பாருங்க. அப்புறம் மேட்டுப்பட்டியில தடுப்பூசி போடுறதா தண்டோரை அடிக்க சொல்லிட்டேன். மிஸ்டர் ராசையா, நெத்தியில என்ன காயம்? எது? ஓ, இதுவா? நம்ம சம்சாரம் முழுகாம இருக்கால, அவளை அந்த தண்ணி எல்லாம் தூக்க விடுறதுல நான் தான் போய் தூக்குவேன். அது தூக்கும் போது வழுக்கி விழுந்துச்சு, அதான் டிஷ்யூம். ஆத்தா அந்த காப்பி பொடியும் ஜீனியை வச்சு அமுக்கி விட்டுருச்சு. என்னங்க படிச்ச நீங்களே இப்படி காஃபி பொடி சீனி வச்சா செப்டிக் ஆயிரது? ரூமுக்குள்ள வாங்க, ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுங்க. ஐயோ வேணாங்க. பரவாயில்ல வாங்க. என்னது, ரூமுக்குள்ள ட்ரெஸ் பண்ண போறாங்களா? என்ன சொன்ன? எனக்கு டென்ஷன் ஆகுது. எனக்கு பிரஷர் ஏறுது. படுங்க, மேல ஏறி போடுங்க. படுக்க சொல்லி துணிய மேல போட்டு மூடிட்டு நம்மள எல்லாம் புலம்ப வச்சுட்டாங்களேயா. நான் ரொம்ப டென்ஷன் ஆகுறேன்யா. ராசையாவும் டாக்டர் அம்மாவும் உள்ள என்னையா பண்ணுவாங்க? இதத்தான் பண்ணுவாங்க. காதை கொடு. எங்கடா மூச்சரைக்க விடுற? மேலத்தெருல புலி வந்திருக்கு, அவசரமா எங்க ஆத்தா கிட்ட சொல்ல போறேன். மேல தெருவுல புலியா? சித்தப்பு, உங்க துப்பாக்கிக்கு வேட்டை வந்துருச்சு. புலி போருக்கு போற நீங்க வெற்றியோட தான் திரும்பணும். நீங்க திரும்பி வரும்போது உங்களை நான் புலியோட தான் பார்க்கணும். கவலைப்படாத சிகப்பி, முன்வைத்த காலை பின் வைப்பது எங்கள் பரம்பரையிலேயே கிடையாது. நான் புலியோடு தான் வருவேன். ஜெய் ஜக்கம்மா! வெற்றியோட வாழ். பாத்தீங்களா சித்தப்பு, தெருவே காலியா கிடக்கு. புலி பந்திட்டு எல்லாம் வீட்டுக்குள்ள கிடக்காங்க. புலி என்னடா புலி? ஒரே போல்ல ஸ்மார்ட் அவுட் பண்ற பாரு. சித்தப்பு ஒரு கண்டிஷன், தோலை நீங்க எடுத்துங்க, புலி பல்லைய கிட்ட கொடுத்துருங்க. புலி மசர கூட உனக்கு கொடுக்க மாட்டேன். நான் அப்படியே பாடம் பண்ணி ஞாபகார்த்தமா வீட்டுல வைக்க போறேன். எங்கடா புலி? சீக்கிரம் சீக்கிரம். Hey, come on, tiger, come on, tiger, come on, அது come on. நாயே. Hey, ஐயோ, tiger, பூனை. hey, come on, come on, come on, come on, come on. Oh, not this side. எங்க போச்சு? சித்தப்பு, இங்கதான் உருமல் சத்தம் கேக்குது. புலி இங்கதான் பதுங்கி இருக்கணும். Hey, ஊருக்குள்ள புலி வந்துச்சுன்னா அவன் பயந்து ஓடிட்டு இருக்கான். புலி நக்குனால நீ செத்து போயிடுவ. உனக்கு புலி மாதிரி ஒரு குழந்தையா? தாயடி தப்பு தப்பா காட்டுற. அடுத்ததுல காட்டுறேன். ஓடியாங்க ஓடியாங்க. சித்தப்பு, இங்கதான் புலி வாசனை அடிக்குது. பக்கத்துல தான் பதுங்கி இருக்கும். பார்த்த உடனே சுடு. ஐயோ, சுட்டாங்க சுட்டாங்க சுட்டாங்க. Hey, புலி புலி நீ எங்க புலி? பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன். பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன். Hey. இல்ல, நீங்க இருக்கீங்க. இதுக்குள்ளதாங்க இருக்கு. உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும்? அட பாவிங்களா, புலியை அடிச்சு கறியாக்கி அதை கிலோ கணக்குல விற்க ஆரம்பிச்சிட்டீங்களா? கொட்டை எடுத்தது வேணுங்களா, கொட்டை எடுக்காது வேணுங்களா? ஓ, அத வேற எடுத்துட்டீங்களா? ஐயோ, குழப்புறீங்களே. இது குழம்பு புளிங்க. என்னது குழம்பு புலியா? இங்க ஒரு குழப்பு புலிய கூட இருக்கிறான். ஏண்டா, காட்டு புலிய காட்டுறான்னா வீட்டுல பொம்பளைங்க கரைக்கிற புலிவா காட்டுற? உன்னை டேய் ஓடாத ஷூட் பண்ணிடுவேன். ஏச்சி, என்னடி அம்மா, எங்க வெளியே கிளம்பிட்ட? அது வந்து வயிற்று புரட்டி புரட்டி எடுக்குது, அதான் ஆஸ்பத்திரிக்கு போலான்னு. டாக்டர் கிட்ட காட்டிட்டு வரலான்னு போறியா? இரு, ராசையாவையும் கூட அனுப்பிச்சு வைக்கிறேன்.
இல்ல அத்தை, நானே தனியா போயிட்டு வந்துடுறேன். தனியாவா? வேண்டாத்தா, ஏதாவது காத்து கருப்பு பற்ற போகுது. எங்க போனாலும் உன் புருஷன் கூட தான் போகணும். புள்ள தாச்சி புள்ள வேற. ராசையா, பேச்சிய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு வா. என்னவா உடம்புக்கு? பேச்சிக்கு வயித்த புரட்டி புரட்டி எடுக்குதான். டாக்டர் கிட்ட கொண்டு காட்டிட்டு வாப்பா. அவ என் கூட எல்லாம் வரமாட்டா, நீயே கூட்டிட்டு போ. நல்லா இருக்கு. சின்ன பிள்ளைங்க சோள காட்டுல விளையாடுற மாதிரில இருக்கு நீங்க குடும்பம் நடத்துறது. புள்ள தாச்சி பொண்ணுங்க குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவ புருஷன் கூடவே இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த விவரம் அவளுக்கு புரியல. நாம தான் அனுசரிச்சு அவளுக்கு வேணுங்கிறத செய்யணும். ராசையா, அவ வயித்துல வளர்றது நம்ம குலவாரிசையா. கூட்டிட்டு போய்யா. இதுல ஒண்ணும் குறைச்சல. இத கொண்டு போய் உள்ள வை. பாத்து கூட்டிட்டு போய்யா. இல்ல பாக்காம போற. போமா. போய்யா. வா. ஆத்தா பத்திரம் விடு. கூச்சமா இருக்கு. விடு. என்ன பாக்குற? பள்ளியா? என் பேச்சு பள்ளிய பார்த்தா உனக்கு பயமா? இதுக்கா என்ன கட்டி பிடிச்சா? என் பேச்சு இந்த விஷயம் எனக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தா வீடு முழுக்க பள்ளியை விட்டுட்டு வந்து விட்டு பள்ளி அறையா மாத்திருப்பனே. பள்ளி பகவானே, நைட்டு என் ரூம் பக்கம் வந்து தலையை காட்டிட்டு போ தலைவா. அப்போ அது இப்படி அடிக்கடி கட்டி பிடிக்கலாம். போமா போவோமா ஊர்கோலம். பாய் தலைவா. ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அடியாத்தி பூவாரி அலங்காரம் பண்ணிட்டு போறானே. ஆமாடா. ஹலோ ஹலோ. அண்ணே அண்ணே நில்லுங்க நில்லுங்க. என்னடா நேத்து வீட்டுக்கு வந்து வரிப்பணம் கேட்டு தகராறு பண்ணிக்கலாமே. இந்தாங்க வீட்டு வரி. டேய் பரவாயில்லடா, உன் வீட்டு வரி நான் கட்டுறேன்டா. அப்ப அந்த கக்கு சொரி அதையும் நானே கட்டுறேன். போடா. விட்டாயம் பொண்டாட்டியே கட்டிடுவோம் போட்டு. சதம் போட சொட்ட பேச்சி. இன்னைக்கு ராத்திரி நம்ம 2 பேரும் தனியா ஜாலியா சினிமாவுக்கு போலாமா? போலவே. அப்படி போட்டு தாக்கே. மண்டபம் படைச்சான் என்கிட்ட கொடுத்தான். அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். இறங்கு. டாக்டர் உள்ள இருக்காங்க. நானும் வரட்டுமா? பொம்பளை டாக்டர் தானே, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க மாமா. பாத்துக்கிறல. அப்புறம் மறந்துடாத, ராத்திரிக்கு படத்துக்கு போகணும். வரட்டுமா? பேச்சு பேச்சு பெருமையுள்ள பேச்சு. வாடி வாடி என்னுடைய பேச்சு. 700 சீமையில உன் போல பொண்ணு இல்ல. என்ன பச்சி, உனக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? மாமா கிட்ட மாட்டுக்கிட்டேன்டா. சரி சரி வா, சீக்கிரம் போலாம். 2 நாள் கழிச்சு வந்து பாருங்க. சரிங்கம்மா. வாங்க. வா பச்சி. உங்கள யாருக்கு உடம்பு சரியில்லை? உட்காருமா. உடம்புக்கு என்ன? யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கல்ல? சொல்ல மாட்டேன். சொல்லு. ஒண்ணுமில்ல, எனக்கு மருந்து வேணும். என்ன வியாதிமா? காய்ச்சலா? தலைவலியா? அப்புறம் எதுக்கு மருந்து கேக்குற? நான் மாசமா இருக்கேன், குழந்தைய கலைக்கணும், அதுக்கு தான் மருந்து. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சே. தாலியெல்லாம் இருக்கு பாருங்க. உன் வீட்டுக்கார் யாரு? சொல்றா. பஞ்சாயத்து போர்டுல வீட்டு வரி, கடை வரி, சொந்த வரி எல்லாம் வசூல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு ராசையா. ஓ, ராசையா வைஃபா? ஆமா, எதுக்கு குழந்தைய கலைக்கணுங்கிற? இல்ல, பேச்சி அம்மாவும் அவங்க வீட்டுக்காரும் 2 வருஷம் கழிச்சு குழந்தை பத்துக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதுக்கு தான். சரி, அவர் வரலையா? ஏதோ ஆபீஸ்ல அவசர வேலையா, நீ போய் கலைச்சிட்டு வான்னு இந்த பசங்களை துணைக்கு அமிச்சாரு இல்லடா? சரி, நீங்களா வெளியில இருங்க. ஏன் அவங்கள வெளியே போக சொல்றீங்க? அவங்களும் கூடவே இருக்கட்டும். நான் உன்னை டெஸ்ட் பண்ணி மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்க வேணாம்? சரி பேச்சி, நாங்க வெளியே இருக்கோம், சீக்கிரம் வந்துரு. வாங்கடா.
மாத்திரையை தினம் 3 வேளைக்கு சாப்பிடு. முதல்ல கொஞ்சம் பெயினா இருக்கும், அப்புறம் ஒரு வாரத்துல எல்லாம் சரியா போயிடும். ஓகே? ஒரு வாரத்துல சரியா போயிடுமா? சரியா போயிடும். குட் ஈவினிங் டாக்டர். மணி, நீ முதல்ல ஹாஸ்பிடலுக்கு போ, நான் பின்னால வரேன். சரிங்கம்மா. ஆமா, என்ன இதெல்லாம் கடைகிட வைக்க போறீங்களா என்ன? இல்ல டாக்டர், பிறக்க போறேன் என் குழந்தைக்கு. அதான் முன்னேற்பாடா இதெல்லாம் வாங்கிட்டீங்களா? குழந்தை வயித்துல இருக்கும் போதே இவ்வளவு பொருள் வாங்கிருக்கீங்களே, பிறந்துட்டா உங்களை பிடிக்கவே முடியாது போல இருக்கு. எல்லா சந்தோஷத்துக்காக தான் டாக்டர். அப்ப உங்க வைஃபுக்கு உங்களை காட்டிலும் குழந்தை பெத்துக்க ரொம்ப ஆசைன்னு சொல்லுங்க. என்ன இருக்காதுங்களா? பிறக்க போற குழந்தை என்ன மாதிரி சிவப்பா குழுகுழுன்னு இருக்கணும் பாருங்க, அதுக்காக குங்குமப்பூ உள்ள வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் குழந்தை மேல கண்ணு பற்ற கூடாதுங்கிறதுக்காக திருஷ்டி கயிறு, அரணா கயிறு, அரைமுடி. பொம்பளை புள்ள பிறந்தா மறைக்கணும் பாருங்க, ஆம்பளை புள்ள பிறந்தா குஞ்சு மணி. மொத்தத்துல என் பொண்டாட்டி குழந்தை எல்லாம் ரொம்ப உசுருங்க. குழந்தை மேல மட்டும் இல்லைங்க, நம்ம மேலையும் தான். இன்னைக்கு ராத்திரிக்கு 2 பேரும் ஒன்னா தெய்வ மக சினிமா போறோம். என்ன டாக்டர், கண்ணுல தூசியா? உங்க வைஃப் உங்களை ரொம்ப ஏமாத்திட்டாங்க. என்ன என்ன சொல்றீங்க டாக்டர்? எஸ், நீங்க குழந்தை வளரணும்னு நினைக்கிறீங்க, அதை அவங்க கலைக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு காலையில உங்க வைஃப் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வயிற்றுல இருக்கிற குழந்தைய கலைக்கணும்னு சொல்லி அடம் பிடிச்சாங்க. நானும் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவங்க கேட்கல. வேற வழியே இல்லாம நான் மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து ஊசி போட்டு அமிச்சேன். ஆனா நான் கொடுத்த மருந்து மாத்திரையெல்லாம் குழந்தைய கலைக்கிறதுக்காக இல்ல, வளர்றதுக்காக. ஏங்க, உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? எதனாலயோ அந்த பொண்ணோட மனசு பாதிச்சிருக்கு. ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. அவங்க என்கிட்ட கலைக்க வந்ததையோ நான் உங்ககிட்ட சொன்னதையோ அவங்க கிட்ட கேட்க வேண்டாம். அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சாலும் செஞ்சிருவாங்க. மறுபடியும் அவங்க என்கிட்ட வரும்போது நான் பார்த்து பேசிக்கிறேன். ஐ எம் சாரி. மே காட் பிளஸ் யுவர் சைல்ட்.